சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு கேம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நம்ம கரண்ட் வேர்ல்ட் சாம்பியன் குகேஷ்க்கும் அண்ட் சாம்பியன்ஷிப் சேலஞ்சரான சிந்தாராவுக்கும் நடந்த கேம் தான் அது. ஸோ சூப்பர் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலந்தில இந்த ஜிசிடி சீரிஸில் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் வந்து இப்போ போலந்தில ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதில் சுற்று 5ல் இது வந்து ரேபிட் செக்ஷன் அண்ட் டோர்னமெண்ட் டீடைல்ஸ் வந்து நம்ம அதிகமாக வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 5வது சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா சிந்தாரா வந்து குகேஷ் வந்து ஆடுறாரு. ஸோ அந்த கேம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் 2வது நீங்கள் நிறையா இந்த சோஷியல் மீடியாஸில் பார்த்துருப்பீங்க. குகேஷ் வந்து ஜெயிக்கும்போது இந்த வெற்றிக்குறி இப்படி பண்ணியிருப்பார். அது எதுக்காக அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இந்த கேமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எதனால் அவர் பண்ணியிருப்பாருன்றதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இந்த கேமை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன பண்ணலாம் சார், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கேம் வந்து நம்ம சிந்தாராவ் பக்கம் இருந்து பார்க்குறத விட குகேஷோட பக்கம் இருந்து பார்ப்போம். ஸோ கேம் வந்து ஒரு நார்மலான ஒரு கிங்ஸ்பான் ஓப்பனிங்கில் கேரகான் டிஃபென்ஸ் பார்க்குறோம். பட் ஆனால் வேரியேஷன் வந்து ரொம்ப 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 லீஸ்ட் பிளேடு வேரியேஷன் சொல்லலாம். நைட் F3 கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா D5 ஃபாலோட் பை நைட் C3 2 நைட்ஸ் அட்டாக். பட் இங்கே வந்து D5க்கு அப்புறம் அவர் இன்னும் பயங்கர சர்ப்ரைஸான மூவ் D3 விளையாடுறாரு. இது வந்து என் கேம் ஆஃபர்னு சொல்லுவாங்க. என்னென்னா இப்போ நம்ம வெட்ட சொல்கிறார் அவர். வெட்டிட்டு குயின் ட்ரேட் பண்ணி விளையாடலாம் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, குயின் C7 ஆடிடுறாரு. ஸோ E takes D5 பின் அதுக்கப்புறம் C takes D5. ஸோ அதாவது பிளாக்கோட பீசஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியல. பட் என்னென்னா C4 இது வந்து ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு. ஸோ C4 விளையாடுறாரு. பின்ன நைட் F6 விளையாடுறாரு. இந்த இந்த இடத்துல 2 டயகனல் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ D3 C4ல் பான் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி நம்ம பிஷப்பை வந்து ஃபேன் கட்டோ பண்ண போகிறாரு. அதனால் ஸோ அது ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ நைட் C3 E6 பின் அதுக்கப்புறம் G3 பிஷப் டு B4. ஸோ பிஷப் B4க்கு அப்புறம் பிஷப் G2 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இங்கே கேப்சர் பண்ணுறாரு. கேப்சர் பண்ண உடனே அதை கம்ப்ளீட்டாக அதை கேம்பிட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த பானை லைக் டெம்பரரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போதைக்கு அவர் குயின் அட்டாக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ குயின் A5. ஸோ இன்க்ரீஸிங் த ப்ரெஷர். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே தான் வெட்டுறாரு. இந்த ப்ரெஷரை வந்து அவர் கண்டுக்கவே இல்லை. ஒரு ஆக்டிவிட்டிக்காக வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னொரு பானையும் கேம்பிட் பண்ணுறாரு. ஸோ D takes C4 அதுக்கப்புறம் பிஷப் takes C3 செக்கு. B into C3 அதுக்கப்புறம் குயின் takes C3 செக். என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 3 பீஸ் வந்து ஒயிட்க்கு டெவலப் ஆகிருக்கு. ஜஸ்ட் 1 மூவ் அவே ஃப்ரம் கேஸ்லிங். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி லைன்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஐடியா ஆக்சுவலாக. பட் இதை எப்படி குகேஷ் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இந்த பொசிஷனில் நைட் டு D2 வச்சு பிளாக் பண்ணுறாரு, ஓப்பனிங் அப் திஸ் பிஷப்ஸ் டயகனல். இது இன்னொரு சிக்கல். என்னென்னா இந்த பிஷப்பை இனிமேல் டெவலப் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஒரு மூவ் மாதிரி தெரியும். பிஷப் டு D2 நம்ம ஏன் பிஷப்பை வச்சு குயின் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பட் இங்கே ஆக்சுவலாக குயின் இன்ட்டு C4 அடிக்க முடியும். ஏன்னா ரூக் C1க்கு அப்புறம் இங்கே ஸ்கீவர் வராது. ஏன்னா குயின் E4 செக் இருக்குது. ஏன்னா சில பேர் யோசனை பண்ணியிருப்போம். பட் செக்கு கொடுத்துட்டு சப்போஸ் நீங்கள் திரும்பவும் பிஷப்பால் பிளாக் பண்ணிங்கன்னா தென் வி கேன் ஜஸ்ட் கேசல் அண்ட் டிஃபெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் அப் நம்ம வந்து குயினை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஆர் ஈவன் கிங் இன்னும் சென்ட்ரல் தான் இருக்குது. செக்கு கூட த்ரோ பண்ணிக்கலாம். த்ரோ பண்ணிட்டு வேறு எங்கேயாவது கம்ஃபர்டபுளான ஸ்கொயருக்கு கிங்கை வந்து குயினை மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து நைட் C6 டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால் 2 பான் வந்து டவுன் ஆகிடுவார். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நைட் டு D2 போயிடுறாரு. இந்த C4ஐயும் காட் பண்ணுறாரு, ப்ரிப்பேரிங் ரூக் டு C1. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு E5. இந்த E5 மூவ் வந்து கொஞ்சம் லைக் குயினே ஏற்கனவே பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குது. என்னப்பா E5 ஆடிட்டு இருக்கிறாரு, பிஷப்பும் டெவலப் பண்ண முடியாது. பட் E5 ஏன் ஆடணும் அப்படின்னு பார்த்தோன்னா ரூக் C1 வந்து வரும்ன்றது தெரியும். பட் இங்கே குயின் டு D4 குயின் டு B2லாம் ரொம்ப அட்ராக்டிவான மூவாக தெரியும். பட் பெஸ்ட் மூவ் வந்து குயின் A5. அதுதான் வந்து குகேஷ் ஆடுறாரு. ஏன்னா குயின் A5ல இருந்துட்டு நம்ம இந்த ஸ்கொயரை வந்து காட் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த இடத்துல சில ட்ரிக்ஸ் இருக்குது ஒயிட்டுக்கு. என்னென்னா இப்போ நீங்கள் குயின் D4 ஆடும்போது இந்த பிரச்சனை வரும். லைக் குயின் E2 விளையாட முடியும். குயின் E2 அதுக்கப்புறம் நைட் B D7 பட் பிஷப் E3. ஸோ கான்ஸ்டண்ட்டாக குயின் சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ குயின் A5க்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் அதை கண்டுக்கவே இல்லை. பிஷப் G5 மூவ் பண்ணிட்டாரு. இப்போ இங்கே குயின் E2 விளையாடுறதுனால என்ன சிக்கல் அப்படின்னா ஆக்சுவலாக இது ஒயிட்டுக்கு தான் சிக்கல் ஆகும். ஏன்னா பிளாக் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ரூக் E8 வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் யூ கேனாட் வின் திஸ் பான். ஸோ ரூக் E8 இஸ் தேர். சப்போஸ் F4 போடணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பொசிஷன் எப்படி வீக் ஆகுதுன்றதை நீங்களே பாருங்கள். கம்ப்ளீட்டாக டான் ஸ்கொயர்ஸ் வந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நைட் B D7 போட்டு நம்ம பிஷப்பையும் எடுத்துருவோம். லுக் அட் திஸ். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன். ஜஸ்ட் 1 மூவ் அவே ஃப்ரம் டெவலப்பிங் த பிஷப். ஸோ அதுவும் நம்ம இந்த குயினை மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதையுமே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ பிஷப் டு G5 பின் அதுக்கப்புறம் பிஷப் டு G4 போகிறாரு.
சிந்தாராவுக்கு வந்து டைம் வந்து நிறையா போயிருக்கு ஆக்சுவலா. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் 8 மினிட்ஸ் இருக்கு. குகேஷ்க்கு வந்து 15 மினிட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மூவுக்கும் 10 செகண்ட் இன்கிரிமெண்ட் இருக்கு. ஸோ குயின் C2 பின்ன அதுக்கப்புறம் நைட்ட டெவலப் பண்ணிட்டாரு. ஸோ நைட்ட டெவலப் பண்ணதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு பான் அப்பு. பட் டஸ் இட் மேட்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓகே. ஏன்னா இப்போதைக்கு காம்பன்சேஷன் வந்து இருக்கு. டெவலப்மெண்ட்டும் முடிச்சிட்டாரு அவரு. ஸோ கேசல்ஸ். ஸோ இங்க நைட் டு D4 ரொம்ப ரொம்ப ஒரு அட்ராக்டிவா இருக்குங்க. ஏங்க இத விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தென் நைட் டு B3 இஸ் தேர் கவுண்டர் அட்டாக். ஸோ நைட் இன்டு C2, நைட் இன்டு A5 அண்ட் இதில இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நைட் D4 போயிட்டு நீங்க 4 த்ரெட்டன் பண்ணலாம். பட் ரூக் B1 இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். இங்க பாருங்க. சாரி. ஸோ பிஷப், நைட் அண்ட் திஸ். ஸோ இப்போ நீங்க வந்து ப்ராபப்லி கேஸ்லிங் இஸ் பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் B7 செட்டிங் அப் த டிஸ்கவரி. அண்ட் இப்போ நீங்க வந்து ரூக்க வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா, ரூக் A B8 லெட்ஸ் சே ரூக் A B8 ஆர் C1 மூவ் பண்ணீங்கன்னா, தென் ஐ திங்க் இந்த பானும் ஃபாலோ ஆயிடும். ஐ திங்க் ரூக் C8 விளையாடலாம். பட் அதுக்கப்புறம் இத வெட்டுறதுனா வெட்டலாம். ஸோ யாஹ். ஸோ இதுதான் விஷயம். பட் கேன்சல் பண்றாரு அதனால. ஸோ H3 அதுக்கப்புறம் பிஷப் டு E6. பான் ஸ்ட்ரக்சர் ரூயின் ஆகுது. அத அப்படியே உடனே பிளானா மாத்துறாரு. ஸோ பான் ஸ்ட்ரக்சர ரூயின் பண்றாரு. உடனே கிங் சைடு வந்து அட்டாக் பண்ணலாம். அடுத்து F5ல வந்து ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி பிளான் போடுறாரு சிந்தாரோ. சரின்னு சொல்லிட்டு அவர் கிங்க வச்சே டிஃபெண்ட் பண்றாரு. ஏன்னா வேற எதுவும் ஆப்ஷன் இல்லைங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு. சரி ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வந்து F ஆன் அட்வான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா, நைட் உள்ள D6ல வந்து பெர்மனன்ட்டா லேண்ட் ஆக சான்சஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க இந்த B7 இஸ் ஹேங்கிங். ஸோ B7 இஸ் ஹேங்கிங் அப்படிங்கும்போது நம்ம ரூக் B8 மாரி டிஃபென்சிவா விளையாடணும் அப்படின்னா, தென் நைட் டேக்ஸ் F5. ஸோ இது ஆக்சுவலா ஒரு டபுள் அட்டாக். ஸோ கிங் G7 போயிட்டு இத டிஃபெண்ட் பண்றாரு. ஸோ அதனால F4. ஏன்னா இப்போ நம்ம வெட்டினாலும், அவங்க வெட்டினாலும் F5ல வந்து ஓப்பன் ஆகும்போது நமக்கு தான் பிரச்சனை ஆகும். ஸோ அதனால அவர் வந்து பொசிஷன க்ளோஸ் பண்றாரு. ஸோ F5, நைட் டு G5 அண்ட் தென் பான் டு E4. இந்த இடத்துல ரூக் A D8 ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி சொல்லுது கம்ப்யூட்டர். பட் ஐ திங்க் E4 இஸ் வெரி நேச்சுரல் மூவ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பொசிஷன வந்து ஷட் பண்ணிட்டாரு. ஷட் பண்ணதுக்கப்புறம் இந்த டயகனல் வந்து ஓப்பன் ஆகுது ஆக்சுவலா. ஒரு பக்கம் மூடுனா இன்னொரு பக்கம் திறக்குன்ற மாரி. குயின் B2 செக், டார்க் ஸ்கொயர் ஃபுல்லா இவருக்கு அவுட்டு. ஸோ செக் குடுக்குறாரு. அண்ட் இப்போ ரொம்ப சிம்பிளான அட்டாக்கிங் பிளான் என்ன அப்படின்னா, அந்த நைட் இங்க இருக்கிறது ரொம்ப டேஞ்சரு. ஓகேங்களா? ஸோ அதனால அவர் குயின வந்து ஷிஃப்ட் பண்ணி H5க்கு கொண்டு வரது அவரோட பிளானா இருக்கும் கான்ஸ்டன்ட்டா. அதனால அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிங் H2 விளையாடுறாரு. என்னங்க குயின் இங்க கொண்டு வரணும்னா, அப்ப குயின் F6 டைரக்ட்டாவே வந்து நம்ம பண்ணலாமே. ஏன் இது சம்மந்தமே இல்லாம கிங் H2 விளையாடுறாரு. ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபிலாக்டிக் மூவ். ஏன் அப்படின்னா, இங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆர் இன்ஸ்ட்ரக்டிவ் மொமெண்ட்ட. ஸோ நம்ம ஒரு அட்டாக் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம மாட்டு போய் அட்டாக் பண்ணிட முடியாது. எக்ஸாம்பிள் இப்போ குயின் F6 ஆடணும் அப்படின்னா, இங்க பிளாக்குக்கு ஒரு இன் பிட்வீன் மூவ் செக் இருக்கு. இந்த செக்குக்கு அப்புறம் நீங்க கிங் H2 எனிவே நீங்க மூவ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் குயின் டு D4, குயின் H6, குயின் G7. ஸோ குயின் வந்து இன் டைம்ல வந்து உள்ள வந்து நம்மள காப்பாத்திரும். ஸோ அதுதான் விஷயம். அண்ட் அதேபோல குயின் இன்டு B7 இஸ் வெரி டேஞ்சர் இன் திஸ் பொசிஷன். ஸோ குயின் வந்து திரும்பவும் கான்ஸ்டன்ட்டா வந்து அவங்க சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஒரு ப்ரொஃபிலாக்டிக்கா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, கிங் H2 வந்து விளையாடுறாரு. பின்ன அதுக்கப்புறம் குயின் டு B6, குயின் டு E2. ஸோ ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு அடுத்த வழி டார்க் ஸ்கொயர் வர முடியாது. நான் லைட் ஸ்கொயர் வழியா டைரக்ட்டா வரேன்ப்பா. நீ அப்ப என்ன பண்றன்னு சொல்லி பார்க்குறாரு. பட் குயின் டு D4 சேம் ஐடியா. அப்ப செக் கிடையாது. பட் அதுக்கு பதிலா அப்படியே டைரக்ட்டா உள்ள ரீமனிங் பண்றாங்க. அண்ட் இந்த பொசிஷன்ல வந்து அவர் குயின் H5 டைரக்ட்டா ஆடுனாலும், நம்ம குயின் G7 ஆடப் போறோம். அண்ட் தென் பான் டு G4. இது ஆக்சுவலா அட்டாக்கிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஒயிட்‌க்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா G4 இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ ரூக் A8, GF5 அண்ட் தென் பிஷப் F5. the G5 இஸ் ஓப்பன். அல்லது நீங்க அ நீங்க வந்து கேப்சர் பண்ணலாம். அவங்க கேப்சர் பண்ணுவாங்க. அதே நேரத்தில H5 வந்து ஓப்பன் பண்ணாலுமே கிங் G3, ரூக் H1 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் கேம்ல வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இத விட ஒரு இன்ட்ரஸ்டிங்கா மூவா இருக்கும் அப்படின்னு நெனச்சு, நைட்ட வந்து சாக் பண்ணி கேம பிளண்டர் பண்றாரு. ஸோ இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில பேசுவோம். ஸோ நைட் இன்டு E4 அதுக்கப்புறம் F இன்டு E4. இந்த சாக்ரிஃபைஸ் எதுக்காக அப்படின்னா, கிங் சைடு அட்டாக் வந்து அவரால பண்ண முடியும்ன்றது தான். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. F5 வந்து டெம்போவோட வரும். அடுத்து F6 வரும். அடுத்து குயின் செக் வச்சு மேட் பண்ண பார்க்குறாரு. இத டிஃபெண்ட் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறத பாருங்க. F5 இப்ப பீஸ திருப்பி குடுத்தே ஆகணுன்ற மாரி இருக்கும். ஏன்னா F6 வெரி ஸ்ட்ராங் இல்லையா? ஸோ பிஷப் C8 இஸ் த ஒன்லி மூவ். வேற எதுவும் மூவே கிடையாது. ஸோ பிஷப் டு C8 அண்ட் தென் ரூக் C D1. இப்ப நான் டைரக்ட்டா நான் வந்து இங்க F6 போடுறேன்னு வைங்களேன். இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. குயின் டு D3 another interesting move by queen. So queen H5 threatening to deliver mate. But here we go with our only move E3. E3 and then there is no check. Or even if you check, I have queen G6 covering. ஸோ ரொம்ப இந்த இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்து எவ்வளோ சென்ட்ரலைஸ் பண்ணும்போது
அல்லது வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கொயரில் வைக்கும்போது நமக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் சரி உள்ள ஒரு ஒரு அட்டாக் வந்து கொடுக்கறதுக்கும் பயங்கரமாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறது குகேஷோட குயினை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ குயின் வந்து ஒரு கட்டத்தில் வந்து குயின் F6 இப்போ எக்ஸாம்பிள் அடுத்த மூலை வந்து குயின் F6 வந்து உட்காந்துரும். அண்ட் இந்த பொசிஷனில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா குயின் வந்து அந்த இடத்துல இருந்து நகரவும் நகராது. அதே நேரத்தில் தேவையான எல்லா விஷயத்தையுமே பண்ணும் பாருங்கள். ஸோ குயின் டேக்ஸ் E4 ஆடுறாரு அந்த ஓப்பனிங்கில். ஓகே, அந்த பான் எடுத்துட்டார் இப்போ. ஏன்னா ஏற்கனவே சாக்ல ஒரு பான் போச்சு. ஸோ ரூக் டு D8 அண்ட் தென் ரூக் டேக்ஸ் D8 செக்கு. நைட் டேக்ஸ் D8. குயின் டேக்ஸ் D8 வந்து ரொம்ப டேஞ்சர். ஒன்ஸ் அகெயின் இந்த F6 ப்ராப்ளம். பட் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் விளையாட முடியும். எக்ஸாம்பிள் இப்போ குயின் வந்து பார்த்திங்கன்னா ஓகே உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா தென் ஐ திங்க் குயின் F8 ஆர் கிங் H8 இஸ் போத் இஸ் கோயிங் டு ஹெல்ப். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. நைட் டேக்ஸ் D8 போயிடுறாரு. இப்போது கிட்டத்தட்ட குகேஷ் வந்து குயின் சைட் பீஸ் இன்னும் டெவலப் பண்ணாத மாதிரி தான். பட் எதுவும் இப்போதைக்கு அட்வான்டேஜ் எடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு செக்கு கொடுக்குறாரு கிங் G7. அதுக்கப்புறம் ரூக் F4 போயிட்டு ரூக் G4 ரன்னிங் டு வின் சம் மெட்டீரியல். ஸோ அதனால் இம்மீடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸ்டாப் பண்ணது உடனே திரும்ப குயினை போட்டு திரும்ப ப்ரெஷர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதை கண்டுக்கல. வெட்டினா வெட்டிக்கோ, என்கிட்ட பீஸ் இருக்குது, அதை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ குயின் டேக்ஸ் H5. அதுக்கப்புறம் நைட் C6. திரும்ப டக்குன்னு 2 பீஸும் உள்ளே வருது. அண்ட் வந்ததுக்கப்புறம் ரூக் H4 போடுறாரு. அண்ட் ரூக் H4க்கு அப்புறம் ரூக் E8. இங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ ஏன்னா எத்தனை செக் வேணால் கொடுத்துக்கு, ஒரு செக் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்ட்டு ரூக் E8 போடுறாரு. அதுக்கப்புறம் குயின் G4 செக் பார்க்குறோம். அண்ட் இந்த பொசிஷன்லேயே கூட குகேஷில் இந்த பானை வெட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக வெட்ட முடியும். ஸோ தட் ஆல்சோ கவர்ஸ் த H7 செக். ஸோ அதுக்கப்புறம் ரூக் E8 விளையாடுறாரு. குயின் G4 செக்குக்கு அவர் வந்து கிங் F8ல போடுறாரு. ஏன்னா இங்கே பார்த்தீங்களா இந்த குயின் ஒன்ஸ் அகெயின். ஸோ குயின் H8, குயின் B2 அண்ட் அடுத்து இந்த த்ரெட்ஸ்லாம் வந்து ரெடிமேடாக இருக்குது இப்போது. ஜஸ்ட் ஒரு மூவ் வந்து ஒரு த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறேன், இல்லை வந்து ஏதாவது ஒரு கன்சல்டேட்டிங் மூவ் வந்து பொறுமையாக நான் விளையாடுறேன்னு சொல்லி அவர் ஒரு மூவ் பண்ணார் அப்படின்னா தென் இது எல்லாமே இப்போ நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் குயின் F4 அடிருக்காரா, ரூக் 8. குயின் F3 த்ரெட்னிங் த ரூக். அண்ட் இந்த மூவில் இருந்து இவ்வளோ நேரம் வந்து குகேஷ் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் இந்த மூவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார். ரூக் இன்ட்டு A2 அந்த பான் திரும்ப கிடைக்குது. ஸோ குயின் E3 அண்ட் தென் குயின் டு B2. ஸோ த்ரெட்னிங் செக் மேட். ஸோ குயின் செக் வைக்கிறாரு. கிங் E8 போனதுக்கப்புறம் அவராகவே ஃபோர்ஸ் பண்ணி குயின் ட்ரேட் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன இம்பேலன்ஸ் இருக்குன்னா, ஒரே ஒரு அவர்கிட்ட இருக்க ஹோப் என்ன அப்படின்னா நைட்டுக்கு பதில் அவர் வந்து இந்த ஹெச்பான் வந்து ஒரு பாஸ்ட் பண்ண வச்சுருக்கிறார். பட் இது வந்து ஹோல்டபுளா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது, ஏன்னா இது டைம் ப்ரெஷரில் விளையாடுறாங்க. இப்போ 33 செகண்ட்ஸ் வித் 10 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பொசிஷனை வந்து நம்ம ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் இது விளையாடுறான்றதை பாருங்கள். இப்போ G4, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் F பான் இஸ் ஹேங்கிங். ஸோ A5. ஸோ அவர்கிட்ட ஆக்சுவலாக நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா இவர்கிட்ட A பான் வந்து பாஸ்ட் பான். ஸோ கிங் G3, A4, A8, A3 அண்ட் தென் H4, knight E5 and then bishop to D5. இந்த பொசிஷனில் bishop takes B7 is a very interesting move to consider. என்னன்னா கன்சிடர்ன்றதை விட நம்ம பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது எக்ஸாம்பிள் நைட் இன்ட்டு C4 இந்த மூவ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் என்னென்னா ரூக் டு C2. அண்ட் இது வரைக்கும் கூட ஒரு விஷயம் கிடையாது. இப்போ பிஷப் டேக் C4க்கு அப்புறம் நீங்கள் டேரெக்டாக வெட்டினீங்க அப்படின்னா தென் தே ஆர் கோயிங் டு சிம்பிளி டேக் அண்ட் இட்ஸ் அ ட்ரா. ஓகேங்களா, இதனால் வந்து ட்ரா பண்ண முடியும் ஒயிட்னால். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் ஒரு இன்பிட்வீன் மூவ் இருக்குது. அதுதான் ரூக் C3 செக். சரிங்க, பிஷப்பை வெட்ட மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால் வெட்டுவோம். எப்போ வெட்டுவோம் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் F2 போனதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டலாம். ஐடியா என்னென்னா நீ ஏன் பானை வெட்டினா நான் உன் பானை வெட்டிடுவேன், உன் கதை முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ இது ஒரு ஐடியா. சரி, நான் ஏங்க அங்கே போகணும், F2 ஏன் போனேன், F4 வந்து நான் பாதுகாப்பு கொடுத்தேன், அப்போ என்ன செக்கோட வெட்டுவோம். செக்கோட வெட்டிட்டு கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் லெட்ஸ் கிங் G3 அண்ட் தென் வி கேன் கோ ஹெட் அண்ட் ப்ளே ரூக் A4. திஸ் இஸ் வினிங் அண்ட் திஸ் இஸ் அன்ஸ்டாப்பபிள். நீங்கள் வேணால் சரி ஓகே ட்ரேட் பண்ணனா ஆப்வியஸ்லி நம்ம தான் ஃபஸ்ட்டு குயின் எடுக்கிறோம் அண்ட் தட் குயினிங் ஸ்கொயர் இஸ் ஆல்சோ கவர்ட். சரி ஓகே, நம்ம ரூக்கை வந்து மூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பானை புஷ் பண்ணலான்னு பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் 4 மூவ்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் ஆல்ரெடி வி ஹேவ் த குயின் ஆன் த போர்ட் அண்ட் த்ரெட்னிங் செக் மேட் இன் ஒன் மூவ், டவுட் டெயில் மேட். ஸோ யா, தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த லைனு. ஸோ பிஷப் டு D5 அண்ட் தென் பிஷப் C6 இமீடியட்டாக சேலஞ்ச் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் ஹெச்பானரை புஷ் பண்ணோடனே பிஷப்பை ட்ரேட் பண்ணி முடிச்சிடுறாரு. தென் ரூக் A1 இங்கே வந்து கவர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாரு. அடுத்து H6, அடுத்து ரூக் G1 செக்கு. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து F6 போடுறாரு. இன்ஃபேக்ட் ரூக் இன்ட்டு G4 அடிக்கலாம், ஏன்னா நைட்டு கேப்சர் பண்ணிங்கன்னா F6 பியூட்டிஃபுல் செக் மேட். ஸோ F6
to cover the knight and h7 and then rook takes g4 check, king e3, பின் அதுக்கப்புறம் நைட் f7 விளையாடுறாரு. ஏன்னா இந்த பானை நீங்கள் வெட்ட முடியாது, வெட்டினீங்க அப்படின்னா ஸ்கீவரில் ரூக்கு போயிடும் அண்ட் குயினிங் ஸ்கொயர் இஸ் ஆல்ரெடி கவர்ட் பை த நைட். அண்ட் அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் வந்து குயின் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி குயின் எடுத்தோம் அப்படின்னா தென் நைட் டேக்ஸ், ரூக் டேக்ஸ் அண்ட் தென் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பிரின்சிபல் கிங் அண்ட் பான் இன் கேம் ஆர் ரூக் அண்ட் பான் இன் கேமில். ஸோ ஆர் ஜென்ரலி என்னென்னா உங்களோட பாஸ் பானுக்கு பின்னாடி உங்களோட ரூக் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ரூக் a4க்கு அப்புறம் ரூக் h1 வைக்கிறாரு அண்ட் தென் a2 ஆர் சாரி ஆக்சுவலாக இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம்லி சாரி இன் திஸ் பொசிஷன் ஆக்சுவலி கிங் e3 நைட் f7 அண்ட் இங்கே வந்து ஆக்சுவலாக சிந்தாரா வந்து ரிசைன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பண்ண எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஃப் அப்படிங்கிற சினோரியஸ் தான். அண்ட் இங்கே ரூக் a1 பேசிகிட்டு இருந்தோம், ரூக் h1 அண்ட் தென் a2 அண்ட் தென் ரூக் h1. ஸோ இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரூக் வந்து எங்கேயுமே போக முடியாது. ஸோ நீங்கள் வந்து அடுத்த பி பானை கூட அட்வான்ஸ் பண்ண தேவையில்ல, வி கேன் சிம்பிளி கம் அண்ட் கலெக்ட் திஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் இங்கே பாருங்கள் ரூக்கால் உள்ளே கூட வர முடியாது. ஸோ அங்கே போகும்போது நம்ம அழகாக பொறுமையாக எல்லாத்தையும் மாப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிடலாம். எஸ், தட்ஸ் வாட். ஓகேங்களா? யா, இப்போ அவர் வெட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, வெட்டாமும் இருக்க முடியாது. சரி என்னங்க, சரி சும்மா விளையாடுவோம் அப்படின்னா தென் ஐ திங்க் வி கேன் டேக் திஸ் பான். அடுத்து கிங்கை மூவ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பானை ரோல் பண்ணலாம். ஸோ எப்போ தாண்டா வெட்ட போகிறேன் அப்படின்னா வெட்டவே மாட்டான். ஸோ அதுக்குள்ளே இன்னொரு குயினே நம்ம எடுக்கலாம். ஸோ அதுதான் ரொம்ப பிரச்சனை இந்த பொசிஷன் ஆக்சுவலாக. ஸோ இன்பிட்வீன்லேயும் சரி ஓப்பனிங்லேயும் சரி நான் ஒரு விஷயம் ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி ஏன் பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த சாக்ரிஃபைஸ்க்காக அவர் மேபி அவர் ரியாக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சாக்ரிஃபைஸ் வந்து ஒருவேளை குகேஷ் வந்து தப்பு பண்ணிடுவார், ரொம்ப மோசமாக ஆடுவார் அப்படிங்கிறதுனால விளையாடினாரா அப்படிங்கிறது தெரியல. பட் அவரோட ரியாக்ஷன் இதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து கணிப்பு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போது இந்த டோர்னமெண்ட்டை பற்றி டீட்டெயிலான விஷயத்த பேசலாம் வாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி சூப்பர் பெட், அதாவது கிராண்ட் செஸ் டூர் 2026 சீரீஸில் இது ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட். சூப்பர் பெட்டுன்றது ஒரு அவங்களோட ஒரு கம்பெனி அது ஆக்சுவலாக. பட் இங்கே வந்து சூப்பர்னு மாற்றிட்டாங்க ஃபார் சம் ரீசன். மேபி ஐ எம் நாட் ஷுர் வெதர் தே ஆர் நாட் ஸ்பான்சர் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரேபிட் அண்ட் பிளிட்ஸு 25+10 5+2. பிளிட்ஸ் வந்து 5+2 May 3லேருந்து 10 வரைக்கும் நடக்கும். ப்ரைஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா $2 lakh ஆக்சுவலாக. ஸோ இங்கே ஸ்கெடியூல் அப்படி எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ ரேபிட் வந்து 3 to 5, ஸோ 3, 4, 5 அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளிட்ஸ் வந்து 6 to 10 போட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லா ஃபார்மேட்டும் இங்கே நம்ம வந்து போட்டிருக்காங்க. அதே போல் இங்கே இது வந்து 9 ரவுண்ட்ஸ் விளையாடுவாங்க அண்ட் 2 points ஃபார் அ வின் அண்ட் 1 point ஃபார் அ ட்ராப். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க அந்த ஜிசிடி கவுண்ட்டுக்காக. பிளிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 ரவுண்ட்ஸ் நடக்கும்போது 5+2 இது வந்து டபுள் ரவுண்ட் ராபின். 10 பேரும் 2 கேம் விளையாட போகிறாங்க. ஒரு கலர் வந்து லைக் ஒயிட் ஒரு டைமும் பிளாக் ஒரு டைமும் விளையாடுவாங்க. அப்போ அது போக அப்போனா குகேஷ் அண்ட் சிந்தாரா வந்து திரும்ப 2 தடவை வந்து விளையாட போகிறாங்க. ஸோ எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு வந்து இது ஒரு ஒத்திகை மாதிரி இருக்குது. எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக கேம்ஸை பார்த்துட்ருக்காங்க 2 பேர் எப்படி விளையாடுறாங்கன்ட்டு. அண்ட் இதுதான் வந்து ப்ரைஸ் பிரேக்கப்பு. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $50,000. ஸோ அடுத்து 40,000 30,000 லைக் தட். ஸோ எவ்ரி ஒன் வில் கெட் சம் ப்ரைஸ் irrespective ஆஃப் த ரிசல்ட்ஸ். ஸோ டீட்டெயில்டு ஸ்கெடியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து ஸ்கெடியூல் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ May 5 அதாவது 2 டேஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, முந்தானே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ May 5ல் வந்து பார்த்திங்கன்னா 3 ரவுண்ட் ஆடிருக்காங்க. நேற்று 3 ரவுண்டு நேற்று ஆக்சுவலாக 2 ரவுண்ட் தான் ஆடிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் இப்படி வந்து இருக்குன்னு தெரியல. May 6 ஆக்சுவலாக 6 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருக்கணும். இங்கே பார்த்தா தெரியும் ஆக்சுவலாக முடிஞ்சு தான் இருக்குது. ஆமாம், இங்கே அப்டேட் ஆகாம ஒரு ஸ்கெடியூலில். ஓகேங்களா? ஸோ ஃபினிஷ்டுன்னு இங்கே வரல. ஸோ 6 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. அடுத்து நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா another 3 ரவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் May 8லேருந்து பார்த்திங்கன்னா பிளிட்ஸ் நடக்கும். ஸோ இதான் வந்து டீட்டெயிலான ஸ்கெடியூல். டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8:30 PM IST ஐ திங்க். லோக்கல் டைம் வந்து 5 PMன்னு போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. நம்ம வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஐ திங்க் 5:30 தான் நினைக்கிறேன். ஸோ 5:30 அவர் டைம். யா, ஸோ கண்டிப்பாக இந்த கேம் வந்து நீங்கள் பார்க்கும்போது எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.